இன்னைக்கு வந்துட்டு ஒரு கோஸ்டல் ஏரியா மாதிரி போகிறோம். என்ன பேர்? டபுள் கம்மா, பபிள் கம்மா, டம்பிள் டோரா? ஆமாடி, எனக்கு இந்த ஒரு பாத்ன்ற இடம் ரொம்பவே பிடிச்சிருச்சாங்க. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன், வந்தாச்சு. நெக்ஸ்ட் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அதையும் ஆக்கிடுவோம். இங்கே வந்துட்டு 4 o'clock 3 o'clock கிடையாது, இட் இஸ் 9:30. இன்னும் சன் வந்துட்டு சூரியன் அண்ணா மேலேயே தான் இருக்காரு. அந்த சைடு பாருங்க. Hey loves, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everybody is doing good and great. So welcome back to Akshita Ashok's channel. லண்டனில் வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி, அதனால நாங்கள் இங்கேருந்தே ஃபுட்டெல்லாம் வந்துட்டு குக் பண்ணி கொண்டு போகலாம். அங்கே போயிட்டு நிறைய டெசர்ட் ஷாப்ஸ் இருக்குது. நாங்கள் வந்துட்டு தயிர் சாதமும் சிக்கனும் தான் பண்ணுறோம். சூப்பர்ல, ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்லை. என்னடாக நம்ம கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி வேறு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்துட்டேனேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்துட்டு ஒரு கோஸ்டல் ஏரியா மாதிரி போகிறோம். அதுக்கு பேர் என்னமோ சொன்னாங்க இவங்க. என்ன பேர்? நம்ம போகிற இடம் டபுள் கம்மா, பபிள் கம்மா, டம்பிள் டோரா? என்ன தேடுறாங்க? என்னமோ ஒரு இடம், அது என்ன இடம் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா 3 லேன் தெரியுதா? இப்போ போகிற லேனில் இந்த லேனில் தான் ஸ்லோவாக போகணும். அந்த 2 லேன் வந்துட்டு ஓவர்டேக்கிங் லேன். ஸோ அதில் நம்ம போட்டோம்னா ஓவர்டேக் பண்ணணுங்கன்னா இந்த 2 லேனில் போய் தான் நம்ம ஓவர்டேக் பண்ணணும். இதில் ஓவர்டேக் பண்ண முடியாது, இதில் ஸ்லோவாக தான் போகணும். அதில் போனால் ஃபாஸ்ட்டாக தான் போகணும். அந்த மாதிரி ஐயோ, இங்கே உட்காந்து சாப்பிட்டுடலாமா? செம்மையாக இருக்கு. வழியில் ஓட்டிகிட்டே வரும்போது இந்த ஸ்பாட்டை பார்த்தோம். நிறுத்துங்க அம்மா, இங்கேயே சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஊரில் கொடைக்கானல் எப்படியோ இங்கே யூகேலையும் மலை மேலே ஒரு இடம் இருக்குது. அந்த கார் பாருங்களேன், சரியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வண்டியெல்லாம் நான் வந்துட்டு கார்ட்டூனில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ ரியல் லைஃப்பில் இங்கே இருக்குது. பிளெயின் 12 ஆர்டர் பண்ணேன். இங்கே வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும் கப்பு. என்னடி வாய்ஸ் இது? நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இப்போ ஏதோ இந்த வழியாக மவுண்டன் மேலே ஏற போகிறோம். காற்றுல யாரோ ரிவர் வரும்னு சொன்னாங்க. நான் கூட போனோன்னே இந்த ரிவரில் தான் நிற்போன்னு நினச்சேன். பார்த்தா பில்டிங் இங்கே மட்டும் தான் பில்டிங் வேறு கலரில் இருக்குது. ஆனால் அழகாக இருக்குல்ல இந்த இடம். கையெல்லாம் எப்படி அடிச்சு பாருங்களேன். இப்போ பாருங்க, மடக்கி பிடிச்சா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்கு. கை வந்துட்டு சம்மஞ்சில் இந்த பாக்கெட்லேருந்து கையை எடுத்துட்டேன்னா அவ்வளோதான், அக்ஷிதா காலி. ஆமாடி, எனக்கு இந்த ஒரு பாத்ன்ற இடம் ரொம்பவே பிடிச்சிருச்சாங்க. பாருங்களேன், இந்த வியூ ஆகட்டும், பேக் வியூ ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கண்டிப்பாக ஃபோட்டோஸ் பார்த்துட்டே இருக்கிறேன். ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்துட்டு என்னென்னா, இந்த மாதிரி பிளேஸ் இங்கெல்லாம் கொச்சன்னு உங்களுக்கு தெரியும் பின்னால், அங்கெல்லாம் போகலாம். பட் போகணும்னா இன்னும் குறைய நடக்கணும். எங்களுக்கு இங்கே இடம் தெரியாது, எந்த இடத்துல நாங்கள் காரை விட்டோன்னு தெரியாது. அதனால நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். அண்ட் முக்கியமான ரீசன் என்ன, இட்ஸ் ஆல்ரெடி 9:30. அது இப்போ கொஞ்சம் நேரத்தில் 10 o'clock ஆகிடும். நாங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போகணும். இங்கே வந்துட்டு 4 o'clock 3 o'clock கிடையாது, இட் இஸ் 9:30. இன்னும் சன் வந்துட்டு சூரியன் அண்ணா மேலேயே தான் இருக்கார். அந்த சைடு பாருங்கள், பிங்க் கலரில் தெரியும். அல்ல கொஞ்சம் அங்கே பிங்க் கலரில் தான் தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு நடந்து போவோம் வாங்க. நானும் பேசாமல் இந்த இடத்துல செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஓ, அப்படியா விஷயம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன், வந்தாச்சு. நெக்ஸ்ட் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அதையும் ஆக்கிடுவோம். வாங்க நண்பர்களே.
இது வந்துட்டு வாத்தோட சர்ச். இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்து க்ராஸ் பண்ணணும், இல்லை இவங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். ஆனால் வெயிட் பண்ணுவாங்க. பட் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வராங்க, அவங்கள வெயிட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காகலாம் க்ராஸ் பண்ண முடியாது. ட்ரக்கில் ஃபுட்டு இதெல்லாம் நம்ம பெசன் நகர்லேயே பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரீட் பாருங்கள், செமையாக இருக்கா? ஃபோனெல்லாம் டைட்டாக பிடிச்சிக்கணும், ஏன்னா எங்கிட்ட வந்து தூக்கிட்டு போவாங்க கூட தெரியாது. பாருங்கள், சுற்றி எந்த இடத்துல சுற்றி பார்த்தாலும் சர்ச் தான். இன்றைக்கி நிறைய பிளேஸ் பிளான் பண்ணி கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ தான் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா பாக்கி எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த ஒரு குறிப்பிட்ட 4-5 நாளாகவே நாங்கள் விசிட் பண்ணுற எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அட்வென்ச்சராக பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. பட் இதுமாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான சீனரிஸ் மட்டும் தான் இங்கே இருக்குது. ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸோட நான் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். Until then, it's a bye from Akshita Channel.